ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எஸ்தரின் சரித்திரத்தை குறித்து பார்ப்போம். எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் அதிலிருந்து சில காரியங்களை சிந்திக்கலாம். இந்த எஸ்தர் குறித்து இந்த பகுதியை நீங்கள் அனைவரும் அறிந்த பகுதிதான். ஒரு சில வசனங்களை எஸ்தரை குறித்து நாம் படிப்போம். எஸ்தர் 2வது அதிகாரத்திலே 9வது வசனம், அவளுடைய அறிமுகத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக 7வது வசனத்தை முதலாவது பார்ப்போம். அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியை எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். இங்க எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும்போது, எஸ்தர் அவளுக்கு 2 பேர், எஸ்தர் என்னும் அத்சால். எஸ்தருக்கு என்ன மீனிங்னா நட்சத்திரம் என்று பொருள்படுகிறது. அத்சால் என்றால் நறுமணம் தரக்கூடிய செடி, நறுமணம் தரக்கூடிய செடி என்று அதற்கு பொருள்படுகிறது. இந்த எஸ்தர் அவளுடைய பெயரிலே நட்சத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். நட்சத்திரமானது பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு பிரகாசத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனைவருக்கும் அது வெளிச்சத்தை, அனைவரையும் அது மகிழ்விக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும்போது 9வது வசனத்திலே பார்க்கும்போது அவளுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்திலே அவளை பார்க்கும்போது அவளுக்கும் மொர்தெகாய்க்கும் உள்ள உறவு என்ன என்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த 9வது வசனத்தை பார்க்கும்போது அகாஸ்வேர் ராஜா வஸ்திக்கு அப்புறமாக ராஜஸ்திரிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அநேக கன்னி பெண்களுக்கு உத்தரவிட்டு அதிலே ஒருத்தி தான் இந்த எஸ்தர். அழைப்பு விடுக்கப்பட்டு அவளும் என்ன செய்யறாள், அங்கே அந்த அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறாள். இங்கே வசனம் 2:7 பார்க்கும்போது அவளுடைய ரூபத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமாக இருந்தாள், சௌந்தரியுடையவளாய் இருந்தாள். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது என்றால், அவள் ரூபவதியா இருக்கிறாள், சௌந்தரியமா இருக்கு. இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலோ மற்ற பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் அழகா இருக்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு மேட்டிமை ஏற்படுகிறது, ஒரு பெருமை ஏற்படுகிறது. ஆனால் இந்த எஸ்தர் பெருமை இல்லாமல் அடக்கமுடையவளாக இருக்கிறாள். அவளுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது இது மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. அப்புறமாக வசனம் 2:9 ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்கப்படுகிறாள். அந்த ஏகாய் யாருன்னா, அந்த ஸ்திரீகளை எல்லாரையும் விசாரித்து அவர்களுக்கு தேவையெல்லாம் கொடுக்கக்கூடியதான் அந்த ஏகாய். அப்பொழுது அந்த ஏகாயின் கண்களிலே இந்த எஸ்தருக்கு தயவு கிடைக்கிறது. ஆனால் மொர்தெகாய் என்ன சொல்கிறான், நம்மளுடைய காரியங்களை எதையும் நீ தெரியப்படுத்த வேண்டாம் என்று, எல்லா காரியம் நம்மளுடைய குல காரியங்களையும் நம்மளுடைய குடும்ப காரியங்களை எதையும் நீ என்ன செய்ய வேண்டாம், நீ யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறான். அதே மாதிரி என்ன செய்கிறாள், கீழ்ப்படுகிறாள். கீழ்ப்படிந்து அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய காரியங்கள் எதையும், தன்னுடைய குடும்ப காரியங்களோ தன்னுடைய குலத்தை பற்றியோ அவள் சொல்லாமல் இருக்கிறாள். இங்கே இவளுடைய காரியங்களை பார்க்கும்போது அவள் கீழ்ப்படிந்து நடக்கிறவளாக இருக்கிறாள். நம்மள்தான் ஒரு ராஜஸ்திரி பதவிக்கு வரப்போகிறோமே, இன்னும் ஏன் நம்ம அவங்களுடைய சொற்களை கேட்க வேண்டும், அவர்களுக்கு என்ன கீழ்ப்படி வேண்டும் என்ற ஒரு காரியம் அவளிடத்திலே இல்லை. அவள் என்ன செய்கிறாள், கீழ்ப்படுகிறவளாக இருக்கிறாள். வசனம் 2:15 பார்க்கும்போது எஸ்தருக்கு தன்னை காண்கின்ற எல்லா கண்களிலும் தயை கிடைக்கிறது. முதலாவது அவளுக்கு யார் கண்ணில் தயவு கிடைத்தது, அந்த ஏகாயின் கண்ணில் தயவு கிடைத்தது. இப்பொழுது பார்க்கும்போது அவளுக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. 2வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. முதலாவது தயை கிடைத்தது என்று நாம் பார்த்தோம், இப்பொழுது பட்சமும் கிடைக்கிறது. இப்பொழுது மொர்தெகாய் அவளை எப்படி அருமையாக வளர்த்தி இருந்தால் எல்லாருடைய கண்களில் அவளுக்கு தயை கிடைக்கிறது. வசனம் 2:20 சொற்கேட்டு நடந்தாள். மொர்தெகாய் சொற்கேட்டு அவள் நடக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அவளுக்கு தான் ஒரு பட்டத்து ராணியாக இருக்கிறாள், நமக்கு என்னன்னு என்று இல்லாமல் கீழ்ப்படியக்கூடியவளாக இருக்கிறான்னு பார்த்தோம். வசனம் 2:22 பார்க்கும்போது ராஜாவின் மேல் கைப்படி நினைத்த 2 பேர் அவர் மேல கை போடணும்னு சொல்லி இவருடைய காதுக்கு மொர்தெகாய்க்கு அதுக்கு கேட்ட உடனே அது எஸ்தர் இடத்துல போய் அறிவித்த உடனே எஸ்தர் அதை ஜாக்கிரதையாக கேட்டு என்ன செய்கிறாள், போய் தன்னுடைய ராஜாவிடத்துல அதை சொல்கிறார். அந்த ஒரு காரியத்தை கருத்தாக கேட்டு என்ன செய்கிறாள், சொல்ல வேண்டிய நேரத்திலே
கடமையிலே கருத்தாக இருந்து செயல்படுகிறாள். இங்க வசனம் 3:8 பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு சோதனை காலமாக ஏற்படுகிறது. ஆமான் ஒரு சதி திட்டத்தை ஏற்படுத்துகிறான். யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று பேசப்படுகிறது. இங்கே வசனம் 3:8 பார்க்கும்போது, அப்பொழுது ஆமான் அகாஸ்வேர் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. இங்க பார்க்கும்போது ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுக்குள்ளும் விகற்பமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான உலகத்தோடு அந்த மக்களோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையானது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த சூசான் அரண்மனையே மிகவும் கலங்கி தவிக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே எஸ்தர் ராஜாத்தி இடத்துல அந்த மொர்தெகாய் என்ன சொல்லுகிறான், ராஜா சமூகத்திலே பேச வேண்டும் என்று சொல்லும் போது உடனே என்ன செய்கிறாள், கீழ்ப்படிந்து ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி கீழ்ப்படுகிறாள். வசனம் 4:16 பார்க்கும்போது, நீர் போய் சூசானில் இருக்க யூதரை எல்லாம் குடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவோம். விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாய்கிறேன். என்ன செய்கிறார், தன்னுடைய ஜனங்களுக்காக அவள் என்ன செய்கிறார், தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய உயிரை கொடுத்தாவது என்னுடைய மக்களை நான் என்ன செய்ய வேண்டும், மீட்டுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு வைராக்கியம் அவள் இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட குணாதிசயத்தை கொண்டவளாக இருக்கிறாள். தீவிரமா உடனே அவள் என்ன செய்யறா, உடனே திருதமாக போய் இதை சொல்லுங்கள்னா, இங்க எனக்கு அங்களுக்காக என்ன செய்யுங்கள், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள், சட்டத்தை மீறி ராஜ சமூகத்தில் நான் பிரவேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாள். விதமாக போகிறாள். காரியங்கள் ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு என்ன செய்யுது, தயவு கிடைக்கிறது. 7ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனத்தை பார்க்கும்போது, ராஜாத்தி எஸ்தர் பிரேத்தும், ராஜாவே உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமானால் என் வேண்டுதலும் என் ஜீவனும் என் மண்டாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுதான்னு சொல்லி அந்த ராஜாவினுடைய கண்களில் அவள் கிருபை கிடைத்தினாலே பேசுகிறாள். அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிப்பேன். ராஜாவிடத்துல முறையிடுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றார். உடனே ராஜா கேட்டு இந்த காரியத்துல இப்படிப்பட்டது யாரு என்று சொல்லி விசாரித்து அதற்கான காரியங்களை மேற்கொள்ளும் போது ஆமானுக்கு தண்டனை கிடைக்கிறது. வசனம் 8:16 பாருங்கள், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இந்த நாளிலும் நம்ம கற்றுக்கொண்ட பிரகாரமாக உலகத்திலே அநேக கோடான கோடி மக்கள் இருக்கார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்தது. நம்மளை தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 2:9 படிக்கும் போது, நீங்கள் உங்களை அந்த காலத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மளே ராஜாக்களாக தெரிந்து கொண்டு சொந்த ஜனங்களாக நம்மளே தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கிறது. இதில் நம்ம ஆவிக்குரிய காரியமா நம்ம கற்றுக்கொள்ள, முதலாவது கீழ்ப்படிதல், நாம் பணிவுடையவர்களாக இருக்க வேண்டும். 2வது ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக, உலகத்தோடு ஒத்து போய் வாழ்கிறவர்களாக இராதபடிக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்வது மிகவும் அவசியம். இவ்விதமாக நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய அக்கம் பக்கத்தினர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தேசத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், கண்ணீரோடு ஜெபித்து அவர்களை ரட்சித்துக் கொள்வது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு பாடல் கூட இருக்கிறது, இடிந்து போன உள்ளங்களுக்கு பெண்களே நீங்களே காவலாளி என்று ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு. அதனால துக்கத்தோடு இருக்கிற, ஆவியில கலங்கி இருக்கிற, இன்னும் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உடைந்த உள்ளங்களுக்கும் பெண்களாகி நாம் அவர்களை விசாரித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. எப்படி தன்னுடைய ஜனத்தை ரட்சித்தாலோ, தன்னுடைய ஜனத்துக்காக தன்னுடைய ஜீவனையே கூட கொடுக்க துச்சமாக எண்ணவில்லை இந்த எஸ்தர் போல அழிந்து போகிற ஆத்துமாக்களை நினைத்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரலாக, அவர்களை கர்த்தருக்குள்ளே நடத்துவர்களாக நாம் இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.